வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா, இங்க ஒரு மூலிகை காமிக்கிறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆமா சார். மூலிகை ஐயா? அதான் சார் ஈஸ்வர மூலின்னு சொல்லுவாங்க. ஆ, ஈஸ்வரனுக்குரிய மூலிகை இது. ஆ, ஈசல் வேருன்னு சொல்லுவாங்க. ஆ, உரிக்காய் கொடின்னு சொல்லுவாங்க. ஆ, தலைச்சுருளின்னு சொல்லுவாங்க. ஆ, இந்த மாதிரி 4 பேர்கள் அடங்கிய ஆ, இந்த மூலிகை ஆ. மிக மிக சக்தி வாய்ந்த மூலிகையில ஒரு முதன்மையான மூலிகை. சரிங்க. முதன்மையான மூலிகை வரிசையில தே 1ஆம் நம்பர் இது. ஆ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ம், இந்த இலைகளை பறித்து, ம், காய வைத்து, ம், பவுடர் ஆக்கி, ம், இதனுடன் திரிகடுகு சூரணம் சேர்த்து, ம், காலை மாலை சாப்பிட்டு வர ம், உடலில் ஏற்படுகின்ற அலர்ஜி, ம், அரிப்பு, ம், தடிப்பு ம், இதெல்லாம் தீரும். ம். ஆமா. அது எப்படியா பயன்படுத்தணும் சொல்லுங்க? இத எப்படி பயன்படுத்தினா, இலையெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வந்து, ஆ, நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு, காய்ந்த பிறகு இத பொடி செய்து, இதனுடைய பொடி 100 கிராம். திரிகடுகு சூரணம் பொடி வந்து 25 கிராம். ம், இந்த 125 கிராம் பவுடரையும் ஒன்றாக கலந்து ம், வைத்துக்கொண்டு, காலை 1/2 ஸ்பூன், மாலை 1/2 ஸ்பூன் நாட்டு பசும்பாலில் சாப்பிட்டு வர, உடலில் ஏற்படுகின்ற அரிப்பு, தடிப்பு, திணவு, வண்டுக்கடி, பூச்சிக்கடி, செய்யான் கடி, சிலந்தி கடி, மொத்தமா கடி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். ஓகேங்க ஐயா. ஐயா, என்ன டேஸ்ட் இருக்குங்க ஐயா? சிறு கசப்பு, ம், தொகுப்பு, ம். லைட்டா இனிப்பு. ரொம்ப அற்புதமான தகவல் மக்கள் சொல்லிருக்கீங்க ஐயா. ம். நன்றிங்க ஐயா.